வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக பாம்பன் மீனவர்கள் 14 பேர் படகுடன் கைது. ஏப்ரல் 5ஆம் தேதி பிரதமர் மோடி இலங்கை செல்லும் நிலையில் நிரந்தர தீர்வு கிடைக்குமா என மீனவர்கள் எதிர்பார்ப்பு. கட்டாய மொழி திணிப்பால் நாட்டின் ஒற்றுமைக்கே பாதிப்பு ஏற்படும். தாய்மொழி எனும் தேன்கூட்டின் மீது கை வைக்க வேண்டாம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. காங்கிரஸ் ஆட்சியில் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு வழங்கப்பட்ட தொகை 675 கோடி, தமிழுக்கு 75 கோடி என அண்ணாமலை குற்றச்சாட்டு. 2006 முதல் 2014 வரையிலான காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியை வளர்க்க முயன்ற ப. சிதம்பரம் தற்போது அதனை எதிர்ப்பது கால கொடுமை எனவும் சாடல். செலக்டிவ் அம்னீஷியா ஆயிப்போச்சு. இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது, அதாவது 2006 14 காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வகிக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் 675 கோடி ரூபாய், 675 crore சமஸ்கிருத வளர்ச்சிக்கு. தமிழ் வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் 75 கோடி. இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் 170 பரிந்துரையை பார்லிமெண்ட்ல வைக்கிறார். எதுக்குன்னா ஹிந்தி எப்படி வளர்க்கிறது. தமிழகத்தில் இருமொழி பயிற்றுக் கொள்கை குறித்து பேசும் கனிமொழி தனது மகனை மட்டும் சிங்கப்பூரில் படிக்க வைப்பது ஏன் என அண்ணாமலை கேள்வி. உங்களுக்கு ஒரு நியாயம், தமிழகத்தில் உள்ள ஏழை பெற்றோர்களுக்கு ஒரு நியாயமா எனவும் காட்ட. அண்ணன் முதல்ல கேள்வி கேட்டீங்க, இன்னைக்கு பதில் சொல்றாரு. இந்த மாதிரி அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன். கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன். உலகத்தரம் வாய்ந்த நாட்டில் அவர் படிச்சுட்டு இருக்கார். சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன்கிட்ட போய் நீங்க தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேட்பீங்களா? சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழியை கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான். ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல தமிழ்நாட்டில் குழந்தைகள் 2 மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து 2 மொழி படிச்சு வைக்கல? இன்னைக்கு மொழியை பத்தி அவ்வளவு பேசுறாங்களே. நாங்க பெரியாருடைய பேத்தின்னு சொல்றாங்க, கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்றாங்களே. ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக ஒரு நியாயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நியாயம்? நாங்களும் கேட்போம்ல. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வந்த தாவேகாவினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினருக்கு நாடாளுமன்ற எம்பிக்களின் எண்ணிக்கையே தெரியவில்லை. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். 543 நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தில் சில தலைவர்களுக்கு இந்தியாவில் எத்தனை எம்பிக்கள் இருக்காங்கன்னே தெரியல. அன்னைக்கு சாயந்தரம் தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அவங்க பண்ணதெல்லாம் பார்த்து எனக்கே ஆச்சரியம். ஏங்க 543 பேர் எம்பிக்களாக இருக்காங்கன்னு தெரியாமையே சில கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தில் வடபஜ்ஜி போண்டா சாப்பிட்டு டீ குடிச்சு மோடிஜியை திட்டதெல்லாம் திட்டிட்டு பிஜேபியை திட்டதெல்லாம் திட்டிட்டு கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டாங்க. இதான் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய லட்சணம். இதானுங்க, நான் வேற எப்படிங்க நான் சொல்றேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடல். நாள்தோறும் பெண்களுக்கு எதிராக அரங்கேறும் குற்றங்களுக்கு முதல்வர் எந்த பதிலும் சொல்வதில்லை என குற்றச்சாட்டு. பாமகவுக்கு எம்பி சீட்டு கொடுத்து வெற்றி பெறச் செய்த நிலையில் அவர்கள் வேறு அணிக்கு சென்று விட்டனர் என செல்லூர் ராஜு விமர்சனம். தேமுதிக விவகாரத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டதாகவும் விளக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு தெரியும், அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாருன்னா அது காரணமா நான் எடப்பாடியார். ஆனா ஜெயிச்ச மறு நிமிஷம் அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்த எங்க பொதுச் செயலாளர் எல்லாம் மறந்துட்டு உடனே ஆளுங்கட்சிக்கு தாவிட்டாங்க. இருந்தாலும் எங்க தலைவர் எங்க பொதுச் செயலாளர் கொடுத்ததை நம்ம வாக்குறுதி கொடுத்துருங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர்கள் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. பல்வேறு முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக தகவல். திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. டாஸ்மாகிற்கு மதுபானம் வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் ரெய்டு நீடிப்பதாக தகவல்.
சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தின் நீடிக்கும் அமலாக்கத்துறை சோதனை. மதுபானம் கொள்முதல் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல். ஊழல் நாடாக தமிழ்நாட்டை மாற்றி அரசு நிறுவனங்களை கமிஷன் மையமாக மாற்றிவிட்டதாக முதலமைச்சர் மீது அண்ணாமலை குற்றச்சாட்டு. டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனையிட்டதை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழிசை கைது. பொதுமக்கள் ஒரு சிலரிடம் மட்டும் கையெழுத்து பெற்ற நிலையில் விடுவித்த போலீசார். சென்னையில் கையெழுத்து இயக்கம் நடத்திய தமிழிசைக்கு எதிராக திமுகவினர் போராட்டம். கையில் கட்சி கொடியுடன் தமிழிசையை சுற்றி வளைத்த திமுகவினரால் பரபரப்பு. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை ராயப்பேட்டை YMC அரங்கில் இன்று இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி. மாலை 6 மணி அளவில் தொடங்கும் நிகழ்ச்சியில் விஜய் பங்கேற்க உள்ளதால் ஏற்பாடுகள் தீவிரம். நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தாலும் சாதியை தூக்கி பிடிப்பவர்கள் அதனை கைவிட மாட்டார்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. படிப்படியாகவே மாற்றத்தை கொண்டு வர முடியும், அதற்கான நேரம் இது எனவும் கருத்து. நெல்லையில் கொலை குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து மாவட்ட 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. பாளையங்கோட்டை பாளையம் செட்டிக்குளத்தை சேர்ந்த வைகுண்டம் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தூக்கு தண்டனை. சீமான் வீட்டு பாதுகாவலர்கள் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றம். விசாரணைக்கு சென்ற காவலர்களை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் உத்தரவு. தாம்பரம் மாநகராட்சியில் 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல். மாநகராட்சியின் வருவாயை பெருக்க 4 கோடி ரூபாயில் ஃபுட் ஸ்ட்ரீட் அமைக்கப்படும் என அறிவிப்பு. மக்காச்சோளம் வர்த்தகம் மேற்கொள்ள சந்தை கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கு. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். மே 1ஆம் தேதி ஹால் டிக்கெட் வெளியிடப்படும் என அறிவிப்பு. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் ஹால் டிக்கெட் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேர்வுத்துறை தகவல். தமிழ்நாட்டில் 8 இடங்களில் சதமடித்த வெயில். ஈரோடு, கரூர், மதுரை, சேலம், திருச்சியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவு. இருபது நிமிடங்களுக்கு ஒருமுறை தண்ணீர் குடிக்க வேண்டும். தமிழகத்தில் 4 நாட்களுக்கு இயல்பை விட வெப்பம் அதிகரித்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ள நிலையில் சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். மத்திய அரசின் தீவிர முயற்சியால் நக்சலைட்டுகள் ஒழிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் மோடி பேச்சு. தற்போது உருவாகியுள்ள நகர்ப்புற நக்சலைட்டுகள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக காங்கிரஸ் மீது மறைமுக சாடல். கங்கை நதியை சுத்தம் செய்வோம் என்ற வாக்குறுதியை மறந்துவிட்டார் பிரதமர் மோடி. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சாடல்.
பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் நிதிஷ்குமார் அணி மாறுவார். சன்சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர் கணிப்பு. மகாராஷ்டிராவில் வசிக்கும் ஒவ்வொருவரும் மராத்தி மொழியை கற்க வேண்டும் என முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வலியுறுத்தார். மராத்தி மொழியை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டசபையில் அறிவிப்பு. கன்னட நடிகை ரன்யா ராவின் தங்க கடத்தல் வழக்கில் அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல். ஜாமீன் கோரிய மனு பெங்களூரு பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்படும் போலி விளம்பரங்களை கண்டு ஏமாற வேண்டாம். பொதுமக்களுக்கு இணையவழி குற்றப்பிரிவு எச்சரிக்கை. அமர்நாத் யாத்திரை வரும் ஜூலை 3ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. 12,756 அடி உயரத்தில் உள்ள பனி லிங்கத்தை ஆகஸ்ட் 9ஆம் தேதி தரிசிக்கலாம். போதைப்பொருள் புழக்கத்தை கண்டித்து கேரளாவில் மாணவர் அமைப்பினர் போராட்டம். கொச்சி கலால்துறை அலுவலகம் முன்பு ஒன்று கூடியவர்களை தண்ணீரை பீச்சி அடித்து கலைத்த போலீசார். சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்த முடியும். நியூசிலாந்து அணியின் கேப்டன் சாட்னர் நம்பிக்கை. லண்டனில் அரங்கேற்ற உள்ள சிம்போனிக்காக தன்னை நேரில் சந்தித்து வாழ்த்திய முதலமைச்சர் உள்ளிட்டோருக்கு இளையராஜா நன்றி. அரசியல் தலைவர்கள், திரை உலகினர் தன்னை நேரில் வாழ்த்தியது தமிழ் மக்களே என்னை வாழ்த்தியது போல் உள்ளதாகவும் நிகழ்ச்சி. கமலஹாசன் அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் அனைத்து தமிழக மக்களின் சார்பாக வந்து என்னை சிம்பனிக்காக வாழ்த்தி சென்றார்கள். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழக மக்கள் அனைவருமே வந்து வாழ்த்தியதைப் போல நான் உணர்ந்தேன். சேலத்தில் தனியார் கல்லூரி ஆண்டு விழாவில் டிராகன் திரைப்பட நடிகை கயாடு லோகர் பங்கேற்பு. விஜயின் அப்படி போடு போடு பாடலுக்கு மாணவிகளோடு சேர்ந்து நடனமாடி உற்சாகம். டிராகன் திரைப்படத்தில் நடித்ததற்கு தமிழ் மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. கூடிய விரைவில் தமிழ் கற்றுக்கொண்டு சிறப்பாக பேசுவேன் என மகிழ்ச்சி பேட்டி. And I would also like to say that I'm learning to speak Tamil. I want to be one of you guys. Today I won't be able to speak Tamil fluently, but tomorrow I will, and I will be surprise everyone. Thank you so much for everyone from Tamil Nadu. Thank you. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடித்து வரும் பைசன் திரைப்படம் முதல் தோற்ற காட்சி இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகிறது. பாலிவுட் சினிமாவின் தரம் மிகவும் மோசமடைந்து வருவதால் அங்கிருந்து விலகுவதாக இயக்குனர் அனுராக் காஷ்யப் அறிவிப்பு. தென்னிந்திய சினிமாவில் கவனம் செலுத்த உள்ளதாக தகவல்.